தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாயிருச்சு. தேர்தலுக்கான வேலைகளில் கட்சிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் இது எல்லாத்தாலையும் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடை இறுதி செய்யக்கூடிய பணிகளும் ரொம்ப தீவிரமாக நடைபெற்றுட்டு வந்துகிட்டு இருக்கு. அதிக கட்சிகள் இருக்கிறதால கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக, பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. தாவேகா, நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டிட்டு வர்றாங்க. 22 கட்சிகளோட பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு களத்தில் திமுக முன்னணியில் இருக்கு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தீவிரம் அடைஞ்சிருக்கு. தற்போது வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28, சிபிஐ 5, மதிமுக 4, மாமக, ஐயுஎம்எல், கோமா தேக்கா கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. விசிக, சிபிஎம், தேமுதிக, மநீம கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வருது. அதிக கட்சிகள் இருக்கிறதால கடந்த முறையை விட குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொள்ள திமுக தலைமை வலியுறுத்திட்டு வர்றாங்க. இதற்கு விசிக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய வருத்தங்களை நேரடியாக வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. கூடுதல் தொகுதி இல்லை அப்படிங்கிறதால வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியேறவும் செஞ்சுட்டாரு. கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவை அதன் தோழமை கட்சிகள், எதிர்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்கிறதால இந்த தடவை திமுகவும் குறைவான தொகுதியில் போட்டியிட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டாங்க. 15 தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. 2026 தேர்தலில் திமுக 159 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது. கடந்த முறையை விட இந்த தேர்தலில் தொகுதிகள் குறைவாக திமுக போட்டியிட இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்காக திமுக சுமார் 14 தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கிறதா திமுக நிர்வாகிகள் கூறி வர்றாங்க. தொகுதி பங்கீடு நிறைவானதுக்கு அப்புறம் திமுக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது, கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது பற்றின உறுதியான தகவல் நமக்கு தெரிய வந்துடும். மேலும் இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவே மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்குமா, இல்லை அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா, இல்லை தாவேகா, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாமும் களத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா? இந்த 4 முனை போட்டியில் வெற்றி பெறப்போவது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தொடர்ந்து அரசியல் மற்றும் பல்வேறு ட்ரெண்டிங் நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.